இப்படி தான் தண்ணியாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்தமாரி நீங்கள் குடிக்கும்போது எனர்ஜி நல்லாயிருக்கும். எங்கள் அம்மாலாம் வெயில் காலத்தில் இப்படி தான் எங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க. சூப்பரான மாதுளம்பழம், நெல்லிக்காய், புதினா, இஞ்சி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு நம்ம எந்த வேலை வேணாலும் செய்யலாம். நல்லா எனர்ஜியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2 நெல்லிக்காய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் புதினா ஃப்ளேவருக்கு. சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ. இதுக்கு பால் ஊற்ற போகிறது கிடையாது, தண்ணி தான். இது ஒரு 4 மாதுளம்பழத்தை நான் உரிச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா நெல்லிக்காவை அரைச்சிட்டு பாதி மாதுளம்பழம் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ 4 மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். நம்ம எத்தனை பேர் ஜூஸ் குடிக்க போகிறோன்னு பார்த்துக்கோங்க. மாதுளம்பழம் ஒரு ஆளுக்கு 1 எடுத்து 4 பேர்த்துக்கு 4 மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். இது 3.25 கிளாஸ் தண்ணி. இது சுவைக்கு கொஞ்சம் சக்கரை போட்டிருக்கேன். இதுவே நம்மளுக்கு 4 டம்ளர் கண்டிப்பாக வந்துடும். ஒரு கிளாஸ் தண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன்.